بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه وبعد. قال الله عز وجل تلك حدود الله فلا تقربوها. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்றி அந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனைக்கு பின்னால் அல் ஹபர் தாவா நிலையத்துடைய ஏற்பாட்டிலே நடைபெறக்கூடிய இந்த விசேட மார்க்க கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தாலா எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த நியமத்தான சாதனங்களை கொண்டு அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்துடைய விடயங்களை நாங்கள் படிப்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே அல்லாஹு தாலா எங்களுக்கு குறைவில்லாமல் நன்மையையும் கிருபையையும் தர வேண்டும் என்று முதற்க நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்யும் பொழுது என்னுடைய அன்புக்கினிய சகோதரர் அஸ்ஹர் சீரானியுடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியுடைய கேள்விகளை நாங்கள் ஏலவே தொகுத்து அந்த கேள்விகளை ஒரு உரையாடல் போன்று நாங்கள் முன்வைப்போம் என்று நாங்கள் பேசிக்கொண்டோம். அந்த விடயம் இன்றைய சூழலுக்கு, குறிப்பாக இன்றைய தினம் ஏற்படக்கூடிய சங்கடங்களுக்கு ஒரு பதிலாக அமைந்திருக்கின்றதால் முதலாவது நாங்கள் விளக்குவதற்காக வேண்டி நாங்கள் எடுத்துக்கொண்ட கேள்வி இஸ்லாமிய சட்டவாக்கம் என்றால் என்ன என்ற விடயம். இதற்கு அரபியிலே அல் ஃபிக்ஹுல் இஸ்லாமி என்று சொல்வார்கள், இஸ்லாமிய சட்டம். அதிலே இந்த சட்டத்தை எவ்வாறு நாங்கள் கலட்டி எடுப்பது என்ற விடயத்தை பார்த்துத்தான் நாங்கள் இன்று பேசுவதற்கு நாங்கள் இருக்கின்றோம். ஃபிக்ஹுல் இஸ்லாமி என்று சொல்லப்படக்கூடிய இந்த இஸ்லாமிய சட்டவியலிலே குறிப்பாக எவ்வாறு ஒரு சட்டத்தை நாங்கள் எடுப்பது என்பது சம்பந்தமாக நாங்கள் பேச இருக்கின்றோம். அல்லாஹ் தாலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை நெறியை அல்லாஹ் தாலா வழங்கியிருக்கிறார். கோட்பாடுகள் எவ்வாறு ஒரு மனிதன் தன்னுடைய கோட்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தாலா கூறுவதை போன்று ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையிலே அவன் இபாதத்தாக செய்ய வேண்டிய விடயங்கள் எப்படி அவன் செய்ய வேண்டும், எதை விடக்கூடாது, எதை விட வேண்டும், அதே போன்று அவனுடைய அன்றாட வாழ்க்கையிலே அவன் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது போன்ற அனைத்து செயற்பாட்டு ரீதியான விடயங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடிய இடமாக இந்த சட்டவாக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் ஃபிக்ஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இஸ்லாமிய சட்டவியல் கலைக்கு உலமாக்கள் சொல்வார்கள் அதனுடைய வரைவிலக்கணம், அதாவது அல் அஹ்காமு ஷரஇய்யா என்று சொல்லப்படக்கூடிய மார்க்க சட்டங்களை பற்றிய அறிவு. அதிலும் சற்று விரிவாக சொல்வார்கள், அல்லாஹு தாலாவின் மூலமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவும் சொல்லப்பட்ட பிரதான 2 மூலாதாரங்களாக இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை கொண்டு அதிலிருந்து நாங்கள் சட்டங்களை பிரதி பண்ணி எடுக்கக்கூடிய கலைக்கு ஃபிக்ஹ் என்று சொல்வார்கள். இன்னும் சில உலமாக்கள் சற்று விரிவாக அல் அமலியான்னு சொல்வார்கள், அதாவது செயற்பாட்டு ரீதியான சட்டங்கள் என்று. ஏனென்றால் கோட்பாட்டு ரீதியான விடயங்கள் அகீதாவாக இருப்பதன் காரணத்தினால் செயற்பாட்டு ரீதியான சட்டங்கள், ஒரு மனிதன் தொழுவது என்று சொன்னால் எவ்வாறு தொழ வேண்டும், அந்த தொழுகையுடைய விட முடியாத ருக்குன்கள் என்ன, வாஜிப்கள் என்ன, செய்தால் நன்மை செய்யாவிட்டால் தொழுகை பாத்திலாகாது என்று சொல்லப்படக்கூடிய சுன்னாக்கள் என்ன, இது போன்ற இபாதத் ரீதியான சட்டங்கள். அது போன்று ஒரு மனிதன் வாழும் பொழுது அவனுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும், குளிப்புடைய முறைகள் என்ன, அவன் உண்ணும் பொழுது எதை ஹராமாக்கி கொள்ள வேண்டும், உண்ணக்கூடாது, எது ஹலாலான விடயங்கள், உண்ண முடியுமானவைகள், இவைகள் அன்றாட விடயங்கள். இப்படிப்பட்ட இன்னொரு செயல் ரீதியான விடயங்களுடைய சட்டங்களை நாங்கள் எவ்வாறு அணுகுவது என்பதைத்தான் இந்த சட்டவாக்கம் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அல்லாஹ் தாலா இந்த விடயங்களை தன்னுடைய மனித சமுதாய படைப்பாகிய மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் தாலா சட்டங்களை இறக்கிவிட்டு இந்த சட்டங்களை நீங்கள் தவற வேண்டாம், நீங்கள் பின்பற்றி ஒழுகியே ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ் தாலா குர்ஆனிலே கூறுகின்றான். ஆகவே நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பிரகாரம் மார்க்கத்துடைய சட்டங்களை நாங்கள் தேடுவது குறிப்பாக பிரச்சனைகளின் பொழுது, இக்கட்டான சூழ்நிலைகளின் பொழுது எங்களுக்கு கடமையாக இருக்கின்றது. உதாரணமாக சூரத்துல் பக்ராவிலே 178வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா இந்த நோன்புடைய சில சட்டங்களை குறிப்பிடுகின்றான். உஹில்ல லக்கும் லைலத்துஸ் ஸியாமி ரஃபது இலா நிசாயிக்கும் என்று போட்ட
சட்டங்கள் அதை சட்டங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். தலாக்குடைய சட்டங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு விட்டு தில்க ஹுதூதுல்லாஹி ஃபலா தஅதுஹா, இவைகள் அல்லாஹ்வுடைய வரை நீங்கள் தாண்டி செல்ல வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த தொடர்பு கொஞ்சம் நினைக்கிறேன் நெட்டில் சில இது கொஞ்சம் லோன்னு நினைக்கிறேன். ஷேக் நம்மோடு இணைந்து கொள்வாங்க. பேசுங்க ஷேக். ஓகே ஷேக். தரங்களுக்கு ஓகே ஷேக். நாங்கள் பார்த்தோம் அல்லாஹ் தஆலாவுடைய 2 வசனங்களை பார்த்தோம். ஒன்று அல்லாஹ் தஆலா நோன்பை பற்றி கூறிவிட்டு அவனுடைய வரையறைகள் என்று குறிப்பிடுகின்றான். தலாக்கை பற்றி சூரத்துல் பக்ராவிலே 229 வசனத்திலே கூறிவிட்டு வரையறைகளை நீங்கள் தாண்ட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அதே போன்று உதாரணமாக சூரத்து நிசாவுடைய 13வது வசனம், அதிலே அல்லாஹ் தஆலா மீராசுடைய சட்டங்கள், வாரிசு உரிமை சட்டங்களை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் தில்க ஹுதூதுல்லாஹ், இவைகள் அல்லாஹ்வுடைய வரையறைகள். இப்படி அல்லாஹ் தஆலா மனிதன் பின்பற்ற வேண்டிய சட்டங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு விட்டு இப்படி கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே நாங்கள் அல்லாஹ்வுடைய வரையறைகளை சட்டங்களை நாங்கள் தேடி கண்டுபிடிப்பது எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போன்று இன்னொன்று கூற வேண்டும், இந்த ஃபிக்ஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சட்ட வாக்கம் இதுதான் இஸ்லாமிய கலைகளிலே, அதாவது இஸ்லாமிய அறிவை, அதாவது உலூமு ஷரய்யான்னு சொல்லப்படக்கூடிய விடயங்களை நாங்கள் பலவாறாக நாங்கள் பிரித்து படிப்போம். குர்ஆன் சம்பந்தப்பட்ட அறிவுகள் உலூமுல் குர்ஆன், ஹதீஸ் சம்பந்தப்பட்ட அறிவுகள், அதே போன்று அரபு மொழி, இவைகள் அனைத்தும் கடைசியாக வந்து சேரக்கூடிய ஒரு பெருபேற்ற எங்களுக்கு தரக்கூடிய இடமாக இந்த சட்டவாக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் குர்ஆனுடைய ஆயத்துடைய வகைகள், அது இறக்கப்பட்ட அஸ்பாபு நுசூல்கள், காரணங்கள், ஏன் இறக்கப்பட்டது, எதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும், ஹதீஸுடைய தராதரங்கள், இவைகள் ஸஹீஹ், இவை தஈஃப் என்றெல்லாம் நாங்கள் பிரித்து ஆராய்ந்து நாங்கள் தயார் நிலையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆதாரங்கள், இவைகள் இந்த சட்டவாக்கத்துடைய மூலதனம். அதற்கு எங்களுக்கு உதவியாக இந்த அரபி மொழி இருக்கும். இவைகள் அனைத்தும் சேர்ந்து கடைசியாக நாங்கள் ஒரு சட்டவாக்கத்துக்கு வந்து ஒரு விடயத்தை நாங்கள் ஆராய்ந்து இதை செய்ய முடியும், இதை அல்லாஹ் தஆலா அனுமதித்திருக்கின்றான், இதை செய்ய முடியாது, இதை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கின்றான் என்று அந்த குறிப்பிட்ட சட்டங்களை வைத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது நாங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்களாக, நாங்கள் அல்லாஹ் தஆலா விரும்பிய மனிதர்களாக நாங்கள் மாறலாம். இதுதான் இந்த சட்டவாக்கத்துடைய முக்கியத்துவமும் சட்டவாக்கத்துடைய சுருக்கமுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மாஷா அல்ஹான விளக்கத்தை ஷேக் அவர்கள் நீங்கள் தந்தீர்கள். இஸ்லாமிய சட்டவாக்கம் என்றால் என்ன என்ற இந்த உரையாடலுடைய ஒரு நுழைவாக இந்த விளக்கம் இருந்தது. அடுத்ததாக நாம் ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். அதாவது இஸ்லாமிய சட்டவாக்கத்தின் அடிப்படை மூலாதாரங்கள், இந்த அடிப்படை மூலாதாரங்கள் எவை என்பதை கொஞ்சம் நமக்கு இதில் விளக்கலாமா? அதாவது இஸ்லாமிய சட்டவாக்கத்தின் சிக்கலை கேக்குதா ஷேஃப்? கேக்குது ஷேஃப், சொல்லுங்க. ஓகே பேசுங்க ஷேஃப். சங்கடங்கள் சட்டவாக்கத்தின் அடிப்படை மூலாதாரங்களாக 2 பிரதான மூலாதாரங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அவைகள் தான் பிரதான 2 மூலாதாரங்கள். கிதாபுல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய வேதம், அதே போன்று சுன்னத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஸ்ஸஹீஹா, சஹீஹான நபிகளாரை தொட்டு உறுதிப்படுத்தப்பட்ட
சுன்னத்துகளாக இந்த 2 பிரதான மூலாதாரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. குர்ஆனை அல்லாஹ்வையும் இப்படி பல இடங்களிலே நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, சூரத்து நிசாவுடைய 59வது வசனத்திலே, ஈமான் கொண்டவர்களே அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், அதே போன்று உங்களிலே ஒவ்வொரு விடயம் சம்பந்தப்பட்டவர்கள், குறிப்பாக இஸ்லாமிய சட்டவாக்கத்திலே உலமாக்கள், அது போன்று அரசியல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்று சொன்னால் முஸ்லிம் தலைவர்கள், இப்படி இந்த உலில் அம்ர் என்று சொல்லப்படக்கூடிய உலமாக்கள் அல்லது இஸ்லாமிய ஆட்சியாளர்களுடைய அந்த ஏவல்களையும் வழிகாட்டல்களையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று கூறிவிட்டு, ஃபைன் தனஸஅதும் ஃபீ ஷைஇன், நீங்கள் ஏதாவது விடயத்தை நீங்கள் முரண்பட்டு கொண்டால், ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அந்த முரண்பாட்டை நீங்கள் திருப்பி ஆய்வு செய்து முடிவுகளை கண்டுகொள்ள நீங்கள் எத்தனியுங்கள். உங்களுடைய விடயத்தை அல்லாஹ்வின் பாலும் ரசூலின் பாலும் நீங்கள் திருப்புங்கள். இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் மூமின்களாகவும் கடைசி நாளை கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தால், தாலிக கைருன் வ அஹ்ஸனு தஅவீலா, இதுதான் உங்களுக்கு சிறந்த விளக்கத்தை எடுத்து தரும் என்பதாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் நிசாவுடைய 59 நாங்கள் கேள்விப்படுவோம். அல் கியாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மூலாதாரத்தை பற்றி நாங்கள் கேள்விப்படுவோம். இது போன்ற இன்னொரு மூலாதாரங்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை நாங்கள் கேள்விப்படுவோம். இவைகளையும் சில கூட்டங்கள் மறுக்கக்கூடிய கூட்டங்களாகவும் இருப்பார்கள். இல்லை, கியாஸ் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய sound cut ஆச்சு. உங்களோட சவுண்ட் கட் ஆயிடுச்சு. ஓகேயா? ஓகே. ஹலோ, சொல்லுங்க சார். கேக்குது சார்? கேக்குதா சார்? கேக்குது. ஓகே, கேக்குது சார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம். கேக்குது சார். மத்தாக்களுக்கு கேக்குது? ஓகே, கேக்குது. நீங்க பேசுங்க. சரி, கண்டினியூ பண்ணுங்க சார். கண்டினியூ பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த மூலாதாரங்களை பற்றி நாங்கள் பேசும் பொழுது நாங்கள் சொன்னோம், அடிப்படை மூலாதாரங்களாக அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் இருந்து கொண்டிருக்கின்றன. இதே போன்று சிலர் பிரச்சனைப்படுத்திக் கொள்ளக்கூடிய சில வார்த்தை பிரயோகங்களாக அல் இஜ்மா, அல் கியாஸ் என்று சொல்லப்படக்கூடிய விடயங்கள், அது போன்று இன்னொரு சில வார்த்தை பிரயோகங்கள் இருக்கின்றன. இவைகளில் நாங்கள் தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த இஜ்மா என்று சொல்லப்படக்கூடிய இந்த விடயம், அதே போன்று அல் கியாஸ் என்று சொல்லப்படக்கூடிய விடயம், அவைகள் சில உலமாக்களுடைய வார்த்தை பிரயோகங்களிலே அல்லது சில வேளை நாங்கள் பிரத்யேக மரங்கள் என்று சொன்னாலும் கூட அவைகள் உண்மையிலேயே இந்த 2 பிரதான மூலாதாரங்களில் இருந்து பிரதி பண்ணப்பட்ட 2 விடயங்கள். அதாவது அல் இஜ்மா என்று சொன்னால் அல் குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு அல்லது ஹதீஸுடைய துணையுடன் அனைத்து உலமாக்களும் ஏகோபித்த முடிவுக்கு வருவார்கள் என்று சொன்னால் அதற்கு இஜ்மா என்று சொல்லப்படும். அல்லது இன்னொரு விளக்கத்திலே ஏதாவது ஒரு காலத்திலே ஒரு விடயத்திற்கு அனைத்து இஸ்லாமிய உம்மத்துடைய உலமாக்களும் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் ஒளியிலே அவை 2க்கு மாற்றம் இல்லாமல் ஒரு முடிவுக்கு வருவார்கள் என்று சொன்னால் அதற்கு இஜ்மா என்று சொல்லப்படும். இதை சில இடங்களிலே நாங்கள் சட்டவாக்கத்திலே மூலாதாரம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அவைகள் அந்த அல் குர்ஆன் அல் ஹதீஸ்
ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட மூலாதாரங்கள். அதனால்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இஜ்மாவுடைய நிபந்தனைகளிலே சொல்லப்படக்கூடிய விடயம் லா புத்த அன் யுஸ்தனதல் இஜ்மாஉ இலா தலீலின் மினல் கிதாபி வஸ்ஸுன்னஹ், அதாவது அல் குர்ஆனிலே அல்லது சுன்னாவிலே இருந்து ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு இந்த இஜ்மா உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி பார்த்தால் இந்த இஜ்மா என்று நாங்கள் மூலாதாரம் என்று சொன்னாலும் அது திரும்ப சென்று அந்த 2 மூலாதாரங்களில் தான் தங்கி இருக்கின்றது. அதே போன்று சொல்வார்கள் ஒரு இஜ்மாவுக்கு அல் இஜ்மாஉ என்ன லா யன்ஸஹு நஸ்ஸன் என்று சொல்வார்கள். அல் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தையோ அல்லது ஒரு ஹதீஸையோ ஒரு இஜ்மா என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது என்று சொல்வார்கள். ஏன்? நாங்கள் அல் குர்ஆன் ஹதீஸிலிருந்து தான் இஜ்மாவையே நாங்கள் எடுத்திருக்கின்றோம். உலமாக்கள் ஒன்றுபட்டு இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இன்னொரு ஹதீஸையோ குர்ஆனையோ என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. இப்படி பார்க்கும் பொழுதும் இந்த இஜ்மாவுடைய ஷரத்துக்கள் இவைகளை பார்க்கும் பொழுதும் நாங்கள் இவைகளை நாங்கள் ஆதாரம் பிடிப்பதற்கான ஒரு சாதனமாக கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். அதே போன்று இன்னொரு விடயம் தான் அடிக்கடி பேசப்படக்கூடிய விடயம் இந்த கியாஸ் என்று சொல்லப்படக்கூடிய விடயம். இந்த கியாஸ் என்பதும் கூட அதாவது ஒரு ஆதாரத்தை பிரிக்கக்கூடிய ஒரு வழிமுறையாகத்தான் நாங்கள் விளக்கமாக நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக சொல்வார்கள், தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த போதை வஸ்துக்கள், இந்த போதை வஸ்துக்கள் ஹராம் என்று சொல்வதற்கு அந்த போதை வஸ்துக்களுடைய பேரைகளை குறிப்பிட்டு அல்லது விடயங்களை குறிப்பிட்டு பண்பை குறிப்பிட்டு சில வேளை ஹதீஸ்கள் இல்லை என்று கருதக்கூடிய உலமாக்கள், அதாவது மது தடை செய்யப்பட்ட வசனங்கள் அல்லது ஹதீஸ்களை கொண்டு அல்லது போதையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் நாங்கள் கியாஸின் மூலமாக இந்த போதை வஸ்துக்களை நாங்கள் தடை செய்கின்றோம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த ரூபத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் கடைசியாக சென்றடைகின்றார்கள். அதனால் தான் நாங்கள் கியாஸுடைய நிபந்தனைகளை நாங்கள் பார்க்கலாம். கியாஸ் என்று சொன்னால் இஸ்லாமிய ஆதார நூல்களிலே பிரதான மூலாதாரங்களிலே தெளிவாக சொல்லப்படாத ஒரு விடயத்தை பேசுங்க ஷா. கேக்குது ஷே, பேசுங்க ஷே. நெட் கொஞ்சம் கட் ஆயிட்டு. கேக்குது, பேசுங்க ஷே. ரைட், ஓகே. அதாவது இந்த கியாஸை பற்றி நாங்கள் கூறிக்கொண்டிருந்தோம். கியாஸுக்கும் சொல்வார்கள் அதனுடைய வரை விலக்கணம், அதாவது 2 மூலாதாரங்களிலும் தெளிவாக ஒரு விடயத்திற்கான ஆதாரம் வந்து சட்டத்தை நாங்களுடைய நிபந்தனைகளில் இருக்கக்கூடிய ஒன்றுதான். நாங்கள் எந்த சட்டத்தை நாங்கள் உதாரணமாக நாங்கள் எடுக்கின்றோமோ, உதாரணமாக நாங்கள் மதுவுடைய சட்டத்தை எடுத்தோம் உதாரணமாக இதற்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த சட்டத்துடைய அந்த விடயத்துக்கான சட்டம் அல் குர்ஆனுடைய துணையுடன் அல் ஹதீஸுடைய துணையுடன் பெற்றிருக்கப்பட வேண்டும் என்பது நிபந்தனையா இருக்கின்றது. இப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த அனைத்து விடயங்களும் கடைசியாக சென்றடைகின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டதை போன்று அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றுங்கள், அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் பின்பற்றுங்கள். ஆகவே நாங்கள் எதை எடுத்தாலும் அல் குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கின்றதா ஒரு சட்டத்திலே, அல் ஹதீஸ் சஹீஹான ஹதீஸுடைய வசனங்கள் இருக்கின்றன என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். மற்ற விடயங்களை நாங்கள் மறுதளிக்க வேண்டிய ஒரு தேவையில்லை. அவைகளை ஆதாரம் பிடிப்பதற்கான ஒரு வழிமுறையாக நாங்கள் சில உலமாக்கள் அவைகளை ஆதாரம் என்று சொன்னாலும் கூட நாங்கள் எடுத்து பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த இஸ்லாமிய சட்டவாக்கத்துடைய மூலாதாரங்கள் இவையாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உசூல் ஃபிக்ஹுடைய உலமாக்கள் சொல்வார்கள், இஸ்லாமிய சட்டவாக்கத்துடைய அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஆதாரங்கள் 4 என்று சொல்வார்கள். அல் குர்ஆன், அல் ஹதீஸ், அல் இஜ்மா, அல் கியாஸ் என்று சொல்வார்கள்.
அனைவரும் ஏற்றுக்கொள்ளாமல் சிலர் ஏற்றுக்கொள்ளாத ஆதாரங்கள் என்று சொல்லி இன்னும் நிறைய வசனங்கள் இஸ்திஹ்சான் என்று சொல்வார்கள், மசாலிகள் முர்சலா என்று சொல்வார்கள், இப்படி நிறைய விடயங்களை சொல்வார்கள். இவைகள் அனைத்தையும் நாங்கள் சற்று உன்னித்து பார்த்தால் அனைத்தும் இந்த அல் குர்ஆனிலிருந்து அல் ஹதீஸிலிருந்து ஆதாரங்களை நாங்கள் எவ்வாறு பெறலாம் என்பதற்கான வழிவகைகளாகத்தான் இருக்கின்றதே தவிர தனிப்பட்டு நிற்கக்கூடிய மூலாதாரங்களாக அவைகள் இல்லை என்பதை நாங்கள் நிதர்சனமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே சுருக்கமாக கூறினால் நாங்கள் ஆரம்பத்திலே கூறியதை போன்று அடிப்படை மூலாதாரங்களாக இந்த அல் குர்ஆன் அல் ஹதீஸ் இருந்து கொண்டிருக்கின்றன. அவைகளிலிருந்து நாங்கள் சட்டம் எடுக்கக்கூடிய சில வழிமுறைகளாக இந்த அல் இஜ்மா அல் கியாஸ் போன்ற இன்னொரு விடயங்கள் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அழகான விளக்கம். இன்று கொஞ்சம் அந்த நெட்டுடைய சில தடங்கல்கள் இருக்கின்றன. அதை அந்த அற்புதமான விளக்கங்களோடு நாம் இன்னொரு மிக முக்கியமான கேள்விக்கு நாம் செல்வோம். இஸ்லாமிய சட்டவாக்கத்தின் அந்த வடிவங்களை பற்றி கொஞ்சம் குறிப்பிட முடியுமா ஷேக்? இஸ்லாமிய சட்டவாக்கத்தின் வடிவங்களை பற்றி. இந்த வடிவங்கள் என்பதன் மூலமாக நாங்கள் நாடுவது, நாங்கள் ஒரு சட்டத்தை குறிப்பிடும் பொழுது சில வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் சுருக்கமாக நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அவைகளை தவிர வேறொன்றையும் நாங்கள் பயன்படுத்துவது கிடையாது. அனைத்து உலமாக்களும் அவைதான் பயன்படுத்துவார்கள். சில வேளை வாஜிப் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் சில விடயங்களுக்கு, அல்லது ஜாயிஸ் ஆகும் என்ற விடயங்களை பயன்படுத்துவார்கள். இபாதத்துடைய விடயம் என்று சொன்னால் சில வேளை ருக்குன் என்று பயன்படுத்துவார்கள் வாஜிபுக்கு பிரத்யேகமாக. அல்லது இன்னொரு விடயத்தை நாங்கள் ஹராம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம், அல்லது தஹ்ரீம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம். அதே போன்று தடை செய்யப்படாவிட்டாலும் கூட வெறுக்கப்பட்டவைகள் என்று சில சட்டங்களாக வெளிவரும். ஒரு பெரிய ஒரு ஆய்வுக்கு பின்னால் இப்போ ஒரு விடயத்தை பற்றி நீங்கள் இஸ்லாமிய கண்ணோட்டத்தை கேட்டால் உலமாக்கள் பல பக்கங்கள் ஆதாரங்களை குவித்து காய்தாக்களை குவித்து கூற்றுக்களை எடுத்து உலமாக்களுடைய கூற்றுக்களை எல்லாம் ஆராய்ந்து அவர்கள் எடுத்து கடைசியாக தரக்கூடிய அந்த வடிவம் என்ன? ஹராம் என்று வரும் உதாரணமாக, அல்லது கைரு ஜாயிஸ் இது கூடாது என்று வரும், அல்லது ஜாயிஸ் இது ஆகும் என்று வரும். தான் இந்த வடிவங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. சில வேளை சில மசலாக்கள் சில பிரச்சனைகளுடைய தீர்வுகள் பல வடிவங்களாக முன்வைக்கப்படும். ஒரு கூற்று, 2 கூற்று, 3 கூற்று என்று முன்வைக்கப்படும். இவைகளிலே வேலை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாத கூற்றாகவும் இருக்கலாம். சில மசலாக்களிலே சில மசலாக்கள் பொழுது அல் குர்ஆன் அல் ஹதீஸ் ஒளியிலே பெறப்பட்ட அவருடைய ஆதாரங்களுடைய உதவியின் பிரகாரம் தான் அந்த வடிவங்கள் வைக்கப்படும். நாங்கள் வாஜிப் சொன்னால் நபி அவர்கள் சொன்னால் நபி அவர்கள் செய்திருக்கின்ற நெட்ல வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தடை மறுபடியும் ஒரு சவுண்ட்ல ஒரு தடை ஒன்று ஏற்பட்டிருக்கு. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் ஷேக் மறுபடியும் இணைஞ்சிக்கிறாங்க. கேக்குதா? சவுண்ட் பேசுங்க சார். ஓகே பேசுங்க சார், கேக்குது. சவுண்ட் வந்து மியூட் ஆயிட்டா சார் திரும்ப?
சரி அந்த சவுண்ட் அவங்களோட சவுண்ட் மியூட் ஆயிடுச்சு, அன்மியூட் பண்ண சரி ஓகே சார். ஓகே சார். சரியா சார்? பேசுங்க. இந்த வடிவங்களை நாங்கள் வடிவங்கள் என்று சொன்னால் நாங்கள் சட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த அதே போன்று முஸ்தஹபை பொறுத்தவரையிலே செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் பாவம் இல்லை. அதே போன்று ஹராம் தடை செய்யப்பட்டதை பொறுத்தவரையிலே செய்தால் பாவம், செய்யாவிட்டால் நன்மை. செய்தால் பாவம், செய்யாவிட்டால் நன்மை. செய்தியை சுண்ணத்தை பின்பற்றுவதற்காக நான் விடுகின்றேன் போன்ற விடயங்களை விட்டால் அதற்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு உதாரணமாக சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை, லா ஆகுலு முத்தகிஆ, நான் சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்ப சாய்ந்து கொண்டு சாப்பிட்டால் பாவம் கிடைக்கும் என்பது கிடையாது, ஹராம் கிடையாது. ஆனால் சாய்ந்து கொள்ளாமல் அந்த சுண்ணத்துகளை பின்பற்றி உரிய முறைப்படி நாங்கள் அமைந்த அந்த அதவுகளை பேணி நாங்கள் சாப்பிடுவது எங்களுக்கு நன்மையை ஈட்டி தரும். நன்மை என்று சொன்னால் கூலிகளை தரும் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று முபாஹ் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது, ஆகுமான விடயங்கள். இவைகளை செய்தாலும் நன்மை இல்லை, செய்யாவிட்டால் நன்மை இல்லை, பாவமும் இல்லை. அவைகள் பொதுவான விடயங்கள். நாங்கள் சாப்பிடுவதற்காகவே நாங்கள் தெரிவு செய்யக்கூடிய உணவுகள். இந்த உணவை சாப்பிட்டால் நன்மை கிடைக்கும் என்பது கிடையாது. ஆனால் முபாஹ், அது ஆகும், ஹராம் கிடையாது. இப்படிப்பட்ட விடயங்களாக இந்த வார்த்தை ஓகே சார். அந்த கேள்வி ஓகே சார். லைன் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. அடுத்த கேள்வி போவோம் சார். ஓகே சார். அந்த கொஞ்சம் கட். அதாவது அடுத்ததாக நாங்கள் இதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய எப்படி சார்? ஓகே, அடுத்த கேள்விக்கு வரும். அதாவது ஒரு பிரச்சனைக்கான அல்லது ஒரு விடயத்துக்கான மார்க்க தீர்வை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படின்றத கொஞ்சம் விளங்கப்படுத்திடலாம் சார். அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் சொன்ன சில விடயங்களை இந்த நேரத்தை கருதி நாங்கள் சுருக்குவதற்காக வேண்டி நான் மீட்டிக் கொள்கின்றேன், தெளிவை சுருக்கி கொண்டு. அதாவது நாங்கள் ஆரம்பத்திலே கூறினோம், எந்த ஒரு விடயத்திற்கும் நாங்கள் அல் குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்க வேண்டும், சுன்னாவுடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அவைகள் சஹீஹான சுன்னாக்களா என்பதை நாங்கள் பார்த்துவிட்டு அந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு பிரச்சனைக்கான ஒரு விடயத்திற்கான மார்க்க தீர்வை நாங்கள் எடுக்க முடியும். உதாரணமாக சில விடயங்களை நாங்கள் முஸ்தஹப், சுன்னா என்று சொல்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருப்பதாகவும் நாங்கள் அறிகின்றோம். இப்ப நபி அவருடைய சுன்னாவை பின்பற்றுவது கட்டாயம் என்றும் நாங்கள் தெரிந்திருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது அதை நாங்கள் விடுவதற்கான அவகாசமும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்தவரையிலே நபி அவர்கள் விடாமல் தொழுதிருக்கின்றார்கள். ஆனால் அவைகள் விட்டால் பாவம் இல்லை, செய்தால் நன்மை, வாஜிப் கிடையாது என்ற முடிவுக்கு நாங்கள் எப்படி வருகின்றோம் என்று சொன்னால், அதற்கான கரீனாக்கள், இந்த முடிவை நாங்கள் எடுப்பதற்கான சில அனுகூலங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் நபி அவர்கள் என்ன அதை சஹாபாக்களுக்கு ஏவாமல் நீங்கள் கட்டாயம் இதை செய்ய வேண்டும் என்று கூறியில்லை. சிலவேளை நபி அவர்கள் அதை சிறப்பானதாகத்தான் சஹாபாக்களுக்கு போதித்திருக்கின்றார்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நன்மை கிடைக்கும் என்று என்ன செய்திருக்கின்றார்கள், இதிலே போதித்திருக்கின்றார்கள். சிலவே நபி அவர்கள் விட்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த அனுகூலங்களை வைத்து ஒரு விடயத்தை அவர்கள் எப்பொழுதுமே செய்யாத விடயமாக, தடை செய்த விடயமாக, யாருக்கும் இக்கட்டான சூழ்நிலைகளை தவிர என்ன அனுமதிக்காத விடயமாக இருக்கக்கூடிய விடயங்களுக்கு நாங்கள் ஹராம் என்று சொல்லுவோம். இப்படித்தான் சட்டங்களை நாங்கள் மூலாதாரங்களிலிருந்து நாங்கள்
எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. சில வேளை மூலாதாரங்களிலே வந்திருக்கக்கூடிய இந்த ஆயத்துகள் அல்லது ஹதீஸ்கள் முரண்படாது என்றாலும் எங்களுடைய சிந்தனைக்கு முரண்பட்டதை போன்று தென்பட்டால் உலமாக்கள் என்ன செய்வார்கள்? இவைகளை 2 விதமாக அல்லது 3 விதமாக கையாள்வார்கள். முதலாவது விதம், இந்த முரண்பட்ட ஆதாரங்களுக்கு இடையிலே ஜம்மு என்று சொல்லப்படக்கூடிய என்ன ஒரு முகப்பாட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியை அவர்கள் செய்வார்கள். இரண்டையும் எவ்வாறு நாங்கள் ஒற்றுமைப்படுத்தலாம் என்று அணுகுவார்கள். அதற்கென்று பல வழிமுறைகளை வைத்திருக்கின்றார்கள். உதாரணமாக சில விடயங்கள் பொதுவாக தடை செய்யப்பட்டிருக்கும். இன்னும் சில விடயங்கள் அந்த தடை செய்யப்பட்ட அந்த வட்டத்திலிருந்து சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக வேண்டி ஆகுமாக்கப்பட்டிருக்கு. இதற்கு சொல்வார்கள் அரபியிலே ஆம் என்று சொல்வார்கள் பொதுவான விடயங்கள். ஆனால் ஹாஸ் குறிப்பிட்ட விடயங்கள் அதிலிருந்து பிரத்யேகமாக சட்டங்கள் மாறும். அதே போன்று முத்துலக் பொதுவாக நபி அவர்கள் சொன்ன விடயங்கள் குறிப்பிட்டு ஒன்றை பற்றி மாத்திரம் நபி அவர்கள் பேசும் பொழுது அதற்கென்று குறிப்பிட்ட பிரத்யேக சட்டங்கள் என்று இந்த சட்டங்கள் வேறுபடும். உதாரணமாக நாங்கள் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். அதாவது மாலை நேரம் மகரிபுக்கு முன்னால் தொழுவது தடை செய்யப்பட்ட ஒரு நேரம். அல் அவுகாத்துல் மன்ஹியு அன்ஹா என்று நாங்கள் படிக்கக்கூடிய விடயங்கள் என்ன, தொழுகை தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரங்களாக இந்த மாலை பொழுது மகரிபுக்கு முன்னர் இருக்கக்கூடிய நேரம் இருக்கின்றது. ஆனால் இந்த சட்டத்தை மாற்றக்கூடிய இன்னும் பிரத்யேக என்ன குறிப்பிட்ட சட்டங்கள் இருக்கின்றன. உதாரணமாக ஒரு மனிதர் பள்ளி வாயில நுழைந்து விட்டார். பள்ளி அவர் தொழுகை தடை செய்யப்பட்டிருக்கின்ற என்பதற்காக அவர் பள்ளிகளுக்கு வேண்டிய அந்த 2 தொழுகையை தொழாமல் அமருவதா அல்லது 2 ரக்காத் தொழுகையை நாம் என்ற நபி அவர்களுடைய அந்த ஹதீஸை பின்பற்றி தொழுதுவிட்டு அமருவதா என்று பார்த்தால் இதற்கு சொல்வார்கள் தொழ வேண்டாம் என்ற சட்டம் பொதுவான சட்டம். ஆனால் பள்ளி வாயிலுக்கு வந்தால் இவருக்கு மட்டும் குறிப்பிட்ட பள்ளி வாயிலுக்குள் வந்தவருக்கு மட்டும் குறிப்பிட்ட சட்டம், அவர் தொழுது விட்டுத்தான் அமர வேண்டும் என்பது. ஆகவே அவர் தொழுது விட்டு அமரலாம், அவருக்கு அந்த தொழுகை தடை கிடையாது. அதே போன்ற ஒருவர் தவாஃப் செய்து கொண்டிருக்கின்றார். மகரிபுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தவாஃப் முடிந்து விட்டது. அவர் தவாஃபுடைய 2 ரக்காத்துகளை தொழ வேண்டும். அவருக்கு என்ன சொல்லுவோம் நாங்கள்? நீங்கள் பரவாயில்லை, நீங்கள் தொழுங்கள், உங்களுக்கு அனுமதி இருக்கின்றது. இதுக்கு அரபியிலே ஜவாத்துல் அஸ்பாப் என்று சொல்வார்கள். இப்படி இந்த சட்டங்களை நாங்கள் எவ்வாறு நாங்கள் அணுகுவது என்பது மூலாதாரங்களை வைத்து 1-2 ஹதீஸ்களை நாங்கள் வைத்துக் கொண்டு அணுக முடியாது. மாறாக இந்த பாடத்திலே சம்பந்தப்பட்ட சில வேளை சம்பந்தப்படாத ஆதாரங்களை வைத்து நாங்கள் அணுக வேண்டிய ஒரு கடமைப்பாட்டுக்கும் சில வேளை நாங்கள் என்ன செய்யப்படுவோம்? தள்ளப்படுவோம். ஆகவே இப்படித்தான் இந்த பிரச்சனைகளுக்கான சட்டங்களை நாங்கள் தேடுவதற்கு அணுக முடியும். ஒரு அழகான ஒரு விளக்கத்தை ஷேக் அவர்கள் வழங்கினீர்கள். அடுத்து மிக முக்கியமான மற்றொரு கேள்விதான் ஷேக், நவீன பிரச்சனைகளை பொழுது நாங்க கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள், நவீன பிரச்சனைகளின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள். உங்களோட சவுண்ட் மியூட் ஆயிடுச்சு. சரி, அடுத்த விடயங்கள் உதாரணமாக இந்த நவீன பிரச்சனைகளின் பொழுது, குறிப்பாக இந்த கொரோனாவுடைய இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம். புதிய புதிய மசாலாக்கள், அதாவது மார்க்க சட்டங்களை நாங்கள் தேட வேண்டிய விடயங்கள் இருந்தன. இவைகளை நாங்கள் சொல்லும் பொழுதும் நாங்கள் சொல்வது பொதுவாக அனைத்து விடயங்களுக்கும் அல்லது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாங்கள் மார்க்கத்துடைய சட்டத்தை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சட்டத்தை நாங்கள் எவ்வாறு தேடுகின்றோமோ அதே அடிப்படையில் தான் இந்த புதிய பிரச்சனைகளுக்குமான சட்டங்களை நாங்கள் தேட வேண்டும். இவைகளுக்கு ஒரு புதிய ஒரு வழிமுறை என்ன இல்லை, கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் அனைத்து காலங்களுக்கும் பொதுவான, அனைத்து இடங்களுக்கும் பொதுவான, அனைவருக்கும் பின்பற்ற முடியுமான வாழ்க்கை நெறி என்று நாங்கள் விலகி இருக்கின்றோம், ஈமான் கொண்டிருக்கின்றோம், அதை நாங்கள் கண்டிருக்கின்றோம், அதிலே எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். இப்படி இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சமயத்திலும் கூட நாங்கள் அவர் நவீன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அல்லது வேறு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, விடயங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் மேற்கு சொன்ன அடிப்படையில் தான் இந்த சட்டங்களை நாங்கள் அணுக வேண்டும். குறிப்பாக நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், இப்ப ஒரு மனிதன் தொழுகைக்காக வேண்டி வுது செய்ய வேண்டிய ஒரு மனிதன், இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவனுக்கு வுது செய்வது கடமை. வுது செய்ய முடியாமல் நோய்வாய்ப்பட்டிருந்தால்
அல்லது நீர் இல்லாத ஒரு நிலை இருந்தால் அவனுக்கு என்ன செய்ய முடியும்? கேக்குதா? அவனுக்கு தயமம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சட்டத்துக்கு செல்ல முடியும். இது ஒரு புதிய சட்டம் கிடையாது. அதனால்தான் இஸ்லாமிய சட்டங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். உதாரணமாக நீங்கள் யோசித்து பாருங்கள். ஊரிலே தேகாரோக்கியத்துடன் ஊரிலே இருக்கக்கூடியவனுக்கான சட்டம் பிரயாணிக்கு இல்லை. பிரயாணிக்கு வேற சட்டம். தேகாரோக்கியத்துடன் இருக்கக்கூடியவனுக்குரிய சட்டம் நோயாளிக்கு கிடையாது. நோயாளிக்கு வேறு சட்டம். அது நோன்பிலும் நீங்கள் பார்க்கலாம், தொழுகையிலும் பார்க்கலாம், நீரை நாங்கள் பயன்படுத்தும் பொழுதும் பார்க்கலாம். இப்படி அதே போன்று அதாவது நல்ல வசதியில் இருக்கக்கூடிய ஒருவனுக்குரிய சட்டம் அல்ல ஒரு ஏழைக்கு சில வேளையிலே ஜக்காத்திலே நாங்கள் அதை பார்க்கலாம். இப்படி நாங்கள் காலத்துக்குமான சட்டங்கள் அடிப்படை இஸ்லாமிய சட்டத்திலேயே இருக்கின்றன. அது நவீன புதிதாக நாங்கள் கண்டுபிடித்த ஒரு சட்டம் கிடையாது. இக்கட்டான சூழ்நிலையை நாங்கள் உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பள்ளி வாயில்கள் இந்த கொரோனாவின் பொழுது பூட்டப்பட்டன. அப்ப எங்களுக்கு குறிப்பாக முஸ்லிம் நாடுகள் அல்லாத நாடுகளிலே வாழக்கூடியவர்களுக்கு அரசாங்கம் சட்டம் போட்டால் நாங்கள் என்ன செல்வோம்? அரசாங்கத்துடைய சட்டத்துக்கு நாங்கள் அடிபணிய வேண்டும், கட்டாயம் நாங்கள் அதை பூட்டியாக வேண்டும் என்று சில வேளை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வோம். அல்லது உண்மையிலேயே இஸ்லாமிய சட்டத்தை இருப்பதுதான் என்ன மனிதனுடைய உயிர்களை பாதுகாப்பது முக்கியமானது, அவனுடைய தேகாரோக்கியத்தை பாதுகாப்பது முக்கியமானது போன்ற அடிப்படைகளை வைத்து நாங்கள் உள்வாங்கிக் கொள்வோம். ஆனால் இஸ்லாமிய நாடுகளிலே இந்த ஓர்டரை பிறப்பிப்பதற்கு முன்னால் உலமாக்களிடம் கேட்பார்கள். உதாரணமாக பள்ளிகளை பூட்டுவதற்கு முன்னால் சவுதி அரேபியாவிலே கேட்பார்கள் உலமாக்களிடத்திலே, இப்படி ஒன்றை எங்களுக்கு செய்ய முடியுமா என்று சொல்லி. ஆகவே அவர்கள் ஆராய்வார்கள். ஆராய்ந்து என்ன அந்த அரசாங்கத்துக்கு அவர்கள் பரிந்துரை செய்ததன் பின்னால் தான் அதன் அடிப்படையில் தான் என்ன இஸ்லாமிய அரசாங்கத்திலே இப்படிப்பட்ட முக்கியமான விடயங்களுக்கு தீர்வு கொடுக்கப்படும். இப்ப கடைசியாக நடந்த விடயம் அப்படித்தான். யாருக்கும் அது தெரியாமல் இருக்கலாம். அதாவது இந்த விடயத்திற்கு முதலாவதாக உலமாக்களை அணுகி அவர்கள் என்ன கூறுவார்கள்? பள்ளி வாயிலை மூடுவதன் மூலமாக எங்களுக்கு என்ன மார்க்க சட்டத்திலே அனுமதி இருக்கின்றது என்று கொடுத்தால்தான் அந்த முடிவுக்கு அவர்களுக்கு வரலாம். அதே போல நாங்கள் தொழுகையில நாங்கள் என்ன உதாரணமாக சப்புகளிலே நெருங்கி இருக்க வேண்டும் என்பது நபி அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் சொன்ன விடயம். என்ன சஃபு சுஃபுஃபக்கும். இப்ப நாங்கள் தூரமாக நாங்கள் இருக்கின்றோம். அப்ப சில உலமாக்கள் இந்த விடயம் ஆரம்பித்த பொழுது இதை என்ன செய்தார்கள்? மறுத்தார்கள். ஆனால் அவர்கள் சற்று உன்னிப்பாக ஆராய்ந்ததன் பின்னால் அவர்கள் சில மார்க்க சட்ட அடிப்படையிலே இவைகளை என்ன ஆகமாக்கி இருக்கின்றார்கள். உதாரணமாக இந்த சஃப்புகளிலே நெருங்கி தொழக்கூடிய இந்த விடயம் இஸ்லாமிய சட்டவாக்கத்திலே எந்த என்ன தராதரத்தை எடுக்கும் என்று சொன்னால், யாராவது ஒருவர் சஃபிலே கோணலாக இருந்தால் அவருடைய தொழுகை பாத்திலாகி, அல்லது அதற்கு இன்னொரு என்ன தெண்ட பரிகாரம் அவர் செய்ய வேண்டிய ஏற்படும். அதான் உலமாக்கள் அவருடைய சட்டங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் இவைகள் முஸ்தஹப் என்ற தராதரத்தை இருப்பதன் காரணத்தினால், ஆனால் முஸ்தஹபிலும் கட்டாயம் நாங்கள் முடியுமான நேரத்திலே விடாமல் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் சஃப்களுடைய அந்த நெருக்கமான தன்மை. ஆனால் அதை விட அதாவது உயிரை பாதுகாப்பது, அதிலே இன்னும் சில காய்தாக்களை சொல்வார்கள். தஃப்உல் மஃபாசித், சில என்ன சங்கடங்களை அல்லது என்ன சில பசாதுகளை பசாதுகள் சொன்னால் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விடயங்கள், இவைகளை நாங்கள் தவிர்ந்து கொள்வது என்ன நலவுகளை செய்வதை விட முற்படுத்தப்பட வேண்டும் என்ற சில அடிப்படைகள். இவைகளை வைத்து உலமாக்கள் இந்த சஃப்புகளிலே தேவையின் பொழுது மாத்திரம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்படி தொழுவதிலே தடையில்லை என்று சொல்வார்கள். அதே போல் உங்களுக்கு தெரியும், அடிக்கடி பல உலமாக்கள் அல்லது பலரும் பாதிக்கக்கூடிய ஒரு வரையறை தான் சொல்வார்கள். என்ன அல்-தரூராத் துபீஹுல் மஹ்தூராத் என்று சொல்வார்கள். அதாவது என்ன நிர்கதியான நிலை, என்ன நிர்பந்தமான நிலைகள் ஹராமாக்கப்பட்டவர்களை ஆகுமாக்கும் என்று சொல்வார்கள். ஆனா உண்மையிலே நாங்கள் பார்த்தால் இந்த காயிதா இப்படி நாங்கள் சொல்வது பிழை. அதற்கு சரியான வடிவம் வேண்டும் என்று சொன்னால், நிர்பந்த நிலை ஹராமாக்கப்பட்ட விடயத்தை ஒரு குறிப்பிட்ட அடிப்படையிலே என்ன செய்யும், ஆகுமாக்கும். உதாரணமாக ஒருவருக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை, உலமாக்கள் சொல்லக்கூடிய உதாரணம் மௌத்த, அதாவது செத்த ஒரு பிராணியை தவிர வேறு ஒன்றும் ஒரு பாலைவனத்திலே ஒரு மனிதனுக்கு சாப்பிடுவதற்கு கிடையாது. சில வேளை இது நடக்காது என்று நீங்கள் கூறலாம். ஆனால் கிட்டடியிலும் சிரியா போன்ற நாடுகளிலே இவைகள் நடந்தேறியுள்ளன.
இப்படி மக்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு செத்த பிராணியைத்தான் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அவர்கள் அந்த பசியை போக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை சாப்பிடலாம். ஒரு பெரிய பிராணி செத்து இருக்கின்றது என்று சொல்லி என்ன கைய காலை விரிச்சு எங்களுக்கு சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட முடியும் என்று சொன்னால் துபியகுல் மஹ்தூராத், அதாவது என்ன ஹராமானவைகளை ஆகுமாக்கும் என்ற வார்த்தையை நாங்கள் எடுக்க வேண்டும். உலமாக்கள் சொல்வார்கள் அல் தரூராத் துகத்தரு பி கதரிஹ, நிர்பந்த நிலை, அந்த நிர்பந்த நிலையை நாங்கள் தாண்டி செல்வதற்கான தேவையை தக்தீர் பண்ணி அளவிட்டு எங்களுக்கு ஆகுமாக்கும். அந்த பசியை நாங்கள் போக்கிக் கொள்வதற்காக வேண்டி அந்த பிராணியுடைய செத்த பிராணியாக இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்டு எங்களுடைய உயிரை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்படி இந்த விடயங்கள், இப்ப நான் உதாரணத்தை சொன்னேன். இதே போன்றுதான் இக்கட்டான சூழ்நிலைகளிலே, குறிப்பாக கொரோனாவுடைய இந்த நிலவரத்தில் ஏற்படக்கூடிய இந்த மார்க்க சட்டங்களின் பொழுது மார்க்கம் அனைத்து காலங்களுக்கும் இடம் கொடுத்து என்ன மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பதை இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு வியப்பாக கண்டுகொள்ளக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த இக்கட்டான சூழ்நிலை எங்களுக்கு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால், இந்த நவீன பிரச்சனைகளின் பொழுதும் நாங்கள் மார்க்க சட்டத்தை அணுகுவது மற்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் எவ்வாறு அணுகுவோமோ அதே அடிப்படையில் தான் நாங்கள் அணுக வேண்டும். அனைத்தும் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் சுருக்கமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அழகான ஒரு அருமையான விளக்கத்தை இருந்தீங்க. அடுத்ததாக ஒரு கேள்வி, அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் அவசரமாக ஒரு சட்டங்களை தேடிக்கொள்ள இலகுவான முறை அப்படி என்று அதுக்கு ஒரு விளக்கம் தரலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், தற்காலத்திலே மக்கள் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய சட்டங்களை கேட்பது அதிகம். அது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. ஆரம்ப பல தசாப்தங்களுக்கு முன்னால் இந்த நிலையை விட மக்கள் எதை எடுத்தாலும் மார்க்க சட்டம் என்ன என்று கேட்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள். அது அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத். இந்த நிலை தொடர வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எதற்கெடுத்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய சட்டம் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக பொருளாதார விடயங்கள், அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விடயங்கள், அதே போன்று எங்களுடைய பாகப்பிரிவினையுடைய ஒருவர் மௌத்தாயினால் அவருடைய சொத்துக்களை பிரிக்கக்கூடிய விடயங்கள், எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் எவ்வாறு பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்ட விடயங்கள், இவைகளை அல்லாஹ்வுடைய நீதிக்கு புறம்பில்லாமல் நாங்கள் வைத்துக் கொண்டால்தான் மறுமையை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கின் பொழுது நாங்கள் தெளிவான விடைகளை நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். இந்த அடிப்படையிலே இந்த கேள்விகள் அதிகரிக்கும். ஆகவே மதரசாக்களிலே படிக்கக்கூடிய மாணவர்களிடம் பலர் கேட்பார்கள், உலமாக்களிடத்திலே பலர் கேட்பார்கள். இந்த வேளையிலே உண்மையிலேயே உலமாக்களிடத்திலே கேட்டால் அவர்கள் சில வேளை அறிந்திருப்பார்கள், அல்லது நாங்கள் பார்த்துவிட்டு சொல்லுகின்றோம் என்று மூலாதாரங்களுக்கு சென்று புத்தகங்களுக்கு சென்று ஆய்வு செய்து விட்டேன் செய்வார்கள், சொல்வார்கள். ஆனால் குறிப்பாக மாணவர்களுக்கு நீங்கள் கேட்டீர்கள், அவர்களுக்கு இலகுவாக தற்காலத்திலே அல்லாஹ் தஆலா நிறைய வழிகளை அல்லாஹ் தஆலா திறந்து வைத்திருக்கின்றார். அதிலே நாங்கள் முதலாவது சொல்வது குறிப்பாக இந்த உலமாக்களுடைய சிறிய சிறிய புத்தகங்கள். இப்ப தொழுகை சம்பந்தமாக தொழுகையுடைய சட்டங்களை பற்றி மாத்திரம் எழுதப்பட்ட புதிய, அதாவது நிகழ்கால உலமாக்கள் எழுதிய புத்தகங்கள் இருக்கின்றன. ஷேக் பின் பாஸ் எழுதிய புத்தகங்கள், ஷேக் இப்னுல் உத்தைமீன் எழுதிய புத்தகங்கள், ஷேக் அல் அல்பானி எழுதிய புத்தகங்கள், இப்படிப்பட்ட புத்தகங்களை நாங்கள் சென்று பார்த்தால் எங்களுக்கு விடை கிடைத்துவிடும். அல்லது தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஃபத்வா சொல்லக்கூடிய மர்கஸ்கள், சென்டர்கள், இவைகளுடைய அந்த புத்தகங்கள் ஃபத்தாவா என்று சொல்வார்கள். ஃபத்தாவல் லஜ்னத் தாயிமா என்று என்ன சுமார் 28 பாகங்களுடன் உலமாக்கள் ஃபத்வா கமிட்டியுடைய ஃபத்வாக்கள் இருக்கின்றன. அவைகள் பிரிக்கப்பட்ட தொழுகையுடைய ஃபத்வா, ஜக்காத்துடைய ஃபத்வா, அதே போன்று திருமணத்துடைய ஃபத்வா, தலாக்குடைய ஃபத்வா என்று பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளுக்கு சென்றால் நீங்கள் குறிப்பாக நவீன கால அந்த கேள்விகளை அங்கே நிதர்சனமாகவே நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை அங்கே மாணவர்களுக்கு இருக்கின்றது. அல்லது மிகவும் இலகுவான ஒரு விடயம்தான் தற்பொழுது எங்களுடைய கையடக்க தொலைபேசியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன்ஸ், இதன் மூலமாக நாங்கள் தருவிக்க முடியுமாகிய இந்த இன்டர்நெட் வெப்சைட்டுகள், இவைகள் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நீங்கள் கூகுளில் சென்று கூட எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீங்க அந்த பிரச்சனையுடைய அந்த கேள்வியை நீங்கள் சரியாக நீங்கள் எழுதி கேட்டால் உங்களுக்கு இந்த ஃபத்வா சென்டருடைய வெப்சைட்களின் மூலமாக உங்களுக்கு ஃபத்வாக்கள் என்ன செய்யலாம், அவசரமாக பெற்றுக்கொள்ளலாம். அல்லது ஃபத்வாக்கென்றே இருக்கக்கூடிய வெப்சைட்களின் மூலமாகவும் நீங்கள் ஃபத்வாக்களை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது உலமாக்களுடைய வெப்சைட்கள் இருக்கின்றன, ஷேக் பின் பாஸுடைய வெப்சைட்கள், ஷேக் உதைமுடைய வெப்சைட்கள், இவைகள் மூலமாகவும் நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுக்கான ஃபத்வாக்களை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். ஆனால் ஒன்றிலே நாங்கள் இந்த நெட்டிலே நாங்கள் தேடும் பொழுது நாங்கள் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நெட் என்று சொல்வது அனைவருக்கும் உரிய இடம். அதனால்
அந்த நெட்டிலே இஸ்லாமிய இயக்கங்களிலே வழி தவறிய இயக்கங்களாக கருதப்படக்கூடிய இயக்கங்களுடைய வெப்சைட்டுகளும் என்ன நிறையவே இருக்கின்றன. குறிப்பா ஷியாக்களுடைய வெப்சைட்டுகள் இருக்கின்றன. இந்த வெப்சைட்டுகளை நீங்கள் தட்டினால் சில வேளை அந்த வெப்சைட்டுகளுடைய யதார்த்தத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் சில வேளை தவறான விளக்கங்களை நீங்கள் எடுத்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படலாம். ஆகவே நீங்கள் அந்த வெப்சைட்டுகளுடைய நடத்தக்கூடிய அவர்கள் யார்? கேக்குதா? ஹலோ, இதுல போயிட்டு கேக்குது சார், பேசுங்க. கேக்குது சார். கொஞ்சம் இருங்க சார். கேக்குது சார். ஓகே, ஆல்ரைட். அதாவது இந்த வெப்சைட்டுகளை நாங்கள் சென்று முதலாவது பார்க்க வேண்டும், இந்த யார் இதை நடத்துகிறார்கள் என்பதை நாங்கள் சற்று பார்த்துவிட்டு, இப்ப பிரபலியமான வெப்சைட்கள் இருக்கின்றன. இஸ்லாம் ஆன்லைன் வெப்சைட் இருக்குது, இஸ்லாம் வெப் வெப்சைட் இருக்குது, அதே போன்று பின்பாஸ் வெப்சைட் இருக்குது, ஷேக் உசைமீன் வெப்சைட் இருக்குது. இவைகளை நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அறிமுகம் இல்லாத அலுகான ஒரு வெப்சைட் இருக்கின்றது. இவைகள் நல்ல வெப்சைட்டுகள். அதே போல அறிமுகம் இல்லாத வெப்சைட்டுகளுக்கு நாங்கள் சென்றால் சற்று நாங்கள் அதனுடைய நடத்தக்கூடியவர்கள் யாரின் மூலமா இயங்குகின்றது என்பதை நாங்கள் சற்று தட்டி பார்த்துக் கொள்வது எங்களுக்கு மிகவும் நலவாக இருக்கு. அதே போன்று இந்த வெப்சைட்களிலே சில பிரச்சனைகள் மிகவும் விலாவாரியாக பேசப்பட்டிருக்கு. அவைகளை பேசும் பொழுது ஒரு மாணவன் அவசரமாக அவனுக்கு தேவை என்று சொன்னால் கடைசியிலே அந்த ஆய்வுடைய கடைசியிலே சுருக்கம் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கும். வர்ராஜ் என்ன சரியான தீர்ப்பு இதுதான் என்று சொல்ல திரும்ப ஒரு தடை ஒன்று ஏற்பட்டுச்சு. ஷேக் அந்த வார்த்தைகள் என்பதனால் இந்த வெப்சைட்டின் மூலமாக நாங்கள் அவசரமாக, ஏனென்றால் மாணவர்கள் மாத்திரமல்ல நாங்களும் கூட, அதாவது மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களும் கூட அவசரத்துக்கு இந்த நெட்டின் மூலமாக நிறைய விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. இப்போ இறுதியாக நமது இந்த கலந்துரையாடல இறுதியாக ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது இஸ்லாமிய சட்டங்கள் சொந்தமாக அதாவது பொதுமக்கள் பேண வேண்டிய உபதேசங்கள் அப்படி என்று சொல்லி இந்த கேள்விக்கான விடையாக நான் 4 விடயங்களை சுருக்கமாக நான் எடுத்து வந்திருக்கின்றேன். முக்கியமாக இது முக்கியமான ஒரு விடயம். இந்த கேள்வி, பொதுமக்கள் இஸ்லாமிய சட்டங்கள் என்ற பாடத்திலே எவ்வாறு தங்களை வைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு நாங்கள் கையாள வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தால், முதலாவதாக நாங்கள் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய நசீஹத்து தான், பொதுமக்கள் அவர்களுக்கு தேவையான பத்வாக்களை தேடி அலையக்கூடாது. மாறாக அவர்கள் முகம் கொடுத்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான சரியான பத்வாவை தான் செய்ய வேண்டும், தேடி அலைய வேண்டும். சில மக்கள் என்ன செய்வார்கள், நிறைய உலமாக்களிடத்திலே பலரிடம் கேட்பார்கள், அவர்களுக்கு பிடிக்காத பத்வாக்களை தாண்டி சென்று அவர்களுக்கு இலகுவான பிடித்த வசதியான பத்வாக்கள் கிடைத்தால் இந்த ஆலிம் சொல்லிவிட்டார் என்று சில வேளை அவர்களுக்கே விளங்கும். இந்த ஆலிம் சொல்லக்கூடிய பத்வா அல் குர்ஆன் அல் ஹதீஸ் ஒளியிலே இல்லை என்று சொன்னாலும் கூட அவர்களுடைய வசதிக்காக வேண்டி அதை பின்பற்றுவார்கள். ஆகவே பொதுமக்களை பொறுத்தவரையிலே நீங்கள் ஒரு மார்க்க சட்டத்தை நீங்கள் தேடினால் சரியான பத்வாவை நீங்கள் தேடி செல்ல வேண்டுமே தவிர உங்களுக்கு வசதியான பத்வாவை நாங்கள் தேடி செல்லக்கூடாது. என்று அல்லாஹு தாலா இதை குர்ஆனிலே காவிர்களை பற்றி அல்லது முனாஃபிகின்களை பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிடும் பொழுது இகழ்ந்து கூறக்கூடிய ஒரு விடயம்தான், அவர்கள் அல் குர்ஆனிலோ அல் ஹதீஸிலோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலோ அவர்களுக்கு பிடித்த விடயம் இருந்தால் ஆமன்னா ஈமான் கொண்டோம் என்று சொல்வார்கள், பிடிக்காத விடயம் இருந்தால் என்ன நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்வார்கள். அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவுடைய 150வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் கொண்டு நிராகரிக்கக்கூடியவர்கள்
அவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இடையிலே ஒரு வேறுபாட்டை காண அவர்கள் விரும்புகின்றார்கள். எப்படி? வயகூலூன கூறுவார்கள், நுமினு பிபஅதின், சில விடயங்களை நாங்கள் ஈமான் கொள்வோம், வனக்ஃபுரு பிபஅதின், சில விடயங்களை நாங்கள் மறுப்போம். இந்த ஒரு அடிப்படை, இந்த அடிப்படைக்கு நாங்கள் செல்லாவிட்டாலும் கூட இதிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு படிப்பினை தான், எங்களுக்கு விரும்பியதை நாங்கள் பின்பற்றுவோம், விரும்பாததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற நிலைக்கு நாங்கள் இருக்கக்கூடாது. இது முதலாவது உபதேசம். இரண்டாவதாக, சில ஃபத்வாக்கள் முரண்பட்டால், நீங்கள் ஃபத்வாக்களை தேடும் பொழுது ஃபத்வாக்கள் முரண்பட்டால் நாங்கள் ஆரம்பத்திலே கூடிய அடிப்படையிலே நீங்கள் ஃபத்வாக்களை தெரிவு செய்ய வேண்டும். எப்படி? எந்த ஃபத்வாவிலே அல் குர்ஆன் இருக்கின்றது, எந்த ஃபத்வாவிலே அல் ஹதீஸ் இருக்கின்றது, இந்த இரண்டும் சில வேளை இருக்கும், இருந்தாலும் அந்த அல் குர்ஆனிலே சொல்லப்பட்ட விடயத்தை தான் எங்களுடைய பிரச்சனை பேசுகின்றதா, அல் ஹதீஸிலே சொல்லப்பட்ட விடயம் சரியாக எங்களுடைய பிரச்சனைகளுக்கு பொருத்தமாக இருக்கின்றதா, அது சஹீஹான ஹதீஸா என்பதை முரண்படும் பொழுது மாத்திரம் வாசிக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் வாசித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று மூன்றாவது நாங்கள் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு உபதேசம், இந்த சந்திப்புடைய ஒரு முக்கியமான உபதேசமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பொதுமக்கள் சட்டங்களை சொல்வதிலே அவசரப்படுவது எடுத்தாலும் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய விடயம் தான், ஒரு பொதுமக்களுடைய ஒரு சந்திப்பை நாங்கள் அமர்ந்தால் அவர்கள் உலமாக்களாக மாறிவிடுவார்கள். சொல்வார்கள், இது ஹராம், இது பச்சை ஹராம், இது என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் எப்படி ஹராமானது, அதற்கான ஆதாரம் என்ன என்று கேட்டால் ஆதாரம் அவர்களுக்கு தெரியாது. சில வேளை சூது என்று உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு உதாரணமாக பொருளாதார, ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்திலே ஹராம் கலக்கக்கூடிய வழிமுறைகள் வட்டி மாத்திரம் கிடையாது, சூதின் மூலமாக கலக்கும். அதே போன்று அல் பைஉல், அனைத்துக்கும் வட்டி என்ற வார்த்தை பிரயோகத்தை எங்களுக்கு சட்டமாக சொல்ல முடியாது. ஆகவே குறிப்பாக இந்த ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய விடயம், அல்லது இது வாஜிப் என்று சொல்லப்படக்கூடிய விடயம், அந்த வார்த்தை பிரயோகங்களுக்கான ஆதாரங்கள் இருக்கின்றதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். அது பார்க்க முடியாதவர்களாக பொதுமக்கள் இருந்தால் அவைகளை அவர்கள் பாவிப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும். சொல்லலாம், இந்த ஹராம் என்று சொல்லுகின்றார் என்று சொல்லலாம். அப்ப அவர் தப்பி பொதுமக்கள் என்ற அல்லாஹ் தஆலா இந்த விடயத்தை குர்ஆனிலே மிகவுமே எங்களுக்கு வலியுறுத்துகின்றான். சூரத்துல் மாயிதாவிலே 87வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து நீங்கள் பிரட்டி பாருங்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கியவற்றை நீங்கள் உங்களுக்கு ஹராமாக்கி கொள்ள வேண்டாம். சில வேளை ஹலாலான ஒன்றை நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் இது ஹராம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. வலா தஅதது, நீங்கள் அத்துமீற வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். நபி அவர்களுக்கு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய சட்டத்தை எடுத்து சொல்ல வந்தவர்கள், அவர்களும் சட்டம் சொல்லக்கூடிய ஷரீ என்று சொல்லப்படக்கூடியவருக்கு அவருக்கு கூட அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். சூரத்துத் தஹ்ரீமுடைய 1வது வசனத்திலே, யா அய்யுஹன் நபியு, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் தஆலா உனக்கு ஹலாலாக்கியதை ஏன் நீ உனக்கு ஹராமாக்கிக் கொள்கின்றீர்கள் நபியே. தப்தகி மர்தாத அஸ்வாஜ், உன்னுடைய மனைவிமார்களுடைய ஆசை ஒரு சில அவாவுக்காக வேண்டி நீங்கள் ஏன் ஹராமாக்கி கொள்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்து யூனுஸிலே 59வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், குல் அரஐதும் மா அன்ஸலல்லாஹு லக்கும் மிர் ரிஸ்கின், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரிஸ்காக தருவித்து தந்திருக்கக்கூடியவற்றை நீங்கள் பார்க்கவில்லையா, ஃபஜஅல்தும் மின்ஹு, அதிலிருந்து நீங்கள் ஹராமன் வ ஹலாலன், இவைகள் ஹலால் இவைகள் ஹராம் என்று நீங்களே ஜஅல்தும் உருவாக்கி கொண்டீரும். அல்லாஹு அதின லக்கும், இப்படி நீங்கள் சட்டம் சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அனுமதித்தானா? அம் அலல்லாஹி தஃப்தரூன், அல்லது நீங்கள் அல்லாஹ்வின் மீது நீங்கள் இட்டு கட்டுகின்றீர்களா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் பொய்யுரைக்கின்றீர்களா என்பதாக அல்லாஹ் தஆலா கடுமையான வார்த்தை பிரயோகங்களை இங்கே பாவித்து எங்களுக்கு எச்சரிப்பதை நாங்கள் பார்க்கலாம். சிலர் கூறலாம், நபி அவர்களுடைய ஒரு ஹதீஸை நீ வலவு ஆயா, நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் தானே என்று சொல்லலாம். ஆனால் அந்த ஹதீஸை உங்களுக்கு எத்தி வைக்கலாம், இந்த ஹதீஸ் இப்படி வந்திருக்கின்றது என்று சொல்லலாம். ஆனா ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட சட்டம் சிலவே நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம், ஒரு ஹதீஸ் பொதுவாக வந்திருக்கும், இன்னொரு ஹதீஸ் அதை ஹாஸ் குறிப்பிட்டு ஒரு பிரத்யேகமான சட்டமாக மாத்திருக்கும். எங்களுக்கு அந்த ஹதீஸை மாத்திரம் சொல்லலாம், ஆனால் சட்டத்தை நாங்கள் சொல்லாமல் இருப்பது மிகவுமே சிறந்தது. அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் சட்டம் என்பது ஒரு ஹதீஸை வைத்து மாத்திரம்
அல்லது ஒரு குர்ஆன் வசனத்தை வைத்து மாத்திரம் எடுக்கப்படக்கூடிய விடயம் அல்ல சட்டவாக்கம் என்பதை நாங்கள் பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 4வது கடைசியான உபதேசம் பொதுமக்கள் ஃபத்வாக்களை கேட்கும் பொழுது, கேள்விகளை கேட்கும் பொழுது அதவை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். என்ன அந்த அதவு? அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விடயங்கள் அமல் செய்வதற்காக வேண்டி அவர்கள் கேட்க வேண்டும், தேட வேண்டும். மாறாக இந்த ஆலிமுக்கு இந்த விடயம் தெரியுமா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி, அல்லது சில ஆலிம்களை குழப்புவதற்காக வேண்டி, அல்லது சமுதாயத்திலே பிரச்சனைகளை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது? கேள்விகளை கேட்கக்கூடாது. மாறாக தொழுகை சம்பந்தமான ஒரு விடயம் தான் தொழும் பொழுது நடைமுறைப்படுத்துவது சிக்கலாக இருக்கின்றது, கேட்கலாம். தன்னுடைய உணவு சம்பந்தமான விடயம், நோயின் பொழுது கேட்கலாம், திருமணத்தின் பொழுது கேட்கலாம். அப்படி இல்லாமல் தேவையில்லாத கேள்விகள், அதாவது தேவையில்லாத கேள்விகள் சொன்னால் தான் அமல் செய்வதற்கு கேட்காமல், இது மாணவர்களுக்கு அல்ல பொதுமக்களுக்கு, அமல் செய்வதற்கு கேட்காமல் என்ன வேறு வேறு நோக்கங்களுக்காக வேண்டி கேட்கக்கூடிய கேள்விகளை நாங்கள் தடுத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமிலே பதிவான ஹதீஸிலே கூறினார்கள், என்ன, உங்களுக்கு நான் தடை செய்தவற்றை நீங்கள் தடை செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் ஏவியவற்றை உங்களுடைய சக்திக்கு உட்பட்ட அடிப்படையை நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அளிக்கப்பட்ட காரணங்களில் ஒன்றுதான் கஸ்ரத்து மஸாயிலிஹிம், அதிகமாக கேள்வி கேட்பது. அப்படி என்றால் அமல் செய்வதற்கல்ல, தேவையில்லாமல் அதிகமாக கேள்வி கேட்பது. வக்திலாஃபிஹிம் அலா அம்பியாஹிம், அவருடைய நபிமார்களுக்கு அவர்கள் முரண்பட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆகவே நாங்கள் பொதுமக்களுக்கு உபதேசமாக 4 விடயங்களை நாங்கள் கடைசியாக வைத்தோம். முதலாவது, சரியான ஃபத்வாவை தேடுவது, வசதியான ஃபத்வா அல்லாமல் சரியான ஃபத்வாவை தேடுவது. அதே போன்று கருத்துகள் முரண்படும் பொழுது அல் குர்ஆன் அல் ஹதீஸ் என்ன பொதியப்பட்ட கருத்துக்களாக இருக்கின்றதா என்பதை நாங்கள் சற்று பார்ப்பது. அடுத்தது, அவர்கள் சட்டங்களை தங்களுடைய நாவின் மூலமாக என்ன வீசாமல் குறைத்துக் கொள்வது. கடைசியாக, தேவையான விடயங்கள் அமல் செய்வதற்காக வேண்டி சட்டவாக்கத்திலே நாங்கள் பத்வாக்களை தேடுவது. இப்படி இந்த உபதேசங்களை நாங்கள் கடைசியாக பொதுமக்களுக்கு நாங்கள் வைக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நாங்கள் படித்த விடயங்களிலிருந்து எங்களுக்கு பிரயோசனத்தையும், அதன் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக விளங்கி அமல் செய்து அல்லாஹ்வுடைய நேசர்களாக நாங்கள் மாறக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் தர வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இன்றைய இந்த கலந்துரையாடலில் அற்புதமான பல விஷயங்களை ஷேக் அவர்கள் நமக்கு விளக்கினார்கள். ஜஸாக்குல்லாஹு ஹைரா. அல்லாஹ் அவர்களுக்கு அதற்கு மகத்தான சிறந்த கூலியை வழங்குவானாக. அதே போன்று சில தடைகள் ஏற்பட்டாலும் நாம் பல விஷயங்களை நாம் என்ன செய்தோம், அற்புதமான முறையில் நாம் அறிந்து கொண்டோம், விளங்கி கொண்டோம். அல்லாஹ் அவர்களது இல்மிலும் ஆரோக்கியத்திலும் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா என்று கூறி இன்றைய இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் வ பரக்கல்லாஹு ஃபீக்கும்.